விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியை நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால் செய் நன்றி அறிதல் அதிகாரத்திலிருந்து 105வது திருக்குறளை பார்க்க போகின்றோம். குறள் என்னவென்றால், உதவி வரைதன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கின்றார். நண்பர்களே, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு உதவியினுடைய மதிப்பு எப்படி அளவிடப்படும் என்றால், அந்த உதவியை பெற்றவரின் பண்பை பொறுத்தே அளவிடப்படும் உதவியினுடைய மதிப்பு அப்படின்னு சொல்றார். நண்பர்களே, இதனுடைய அர்த்தம் என்ன? ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யறோம்னா அந்த உதவியை பெற்றுக்கொண்டவர் அந்த உதவியை எவ்வாறு நினைக்கின்றார், அவருடைய மனம் எந்த அளவிற்கு அதை சந்தோஷப்படுத்துகின்றது, அப்படி பொறுத்து தான் நம்ம உதவி செய்தது அதனுடைய மதிப்பு அளவிடப்படும் அப்படின்னு சொல்றேன். சரி, இது பேசிக்காகவே ரொம்ப சாத்தியமானதா? சில இடங்களில் சாத்தியமானது, சில இடங்களில் சாத்தியம் அற்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா நண்பர்களே, இப்போ எல்லாருக்குமே அதாவது இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட 5 லட்சம் கேட்கிறாரு. நம்ம அவர்கிட்ட ஏமா நானே எனக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, பட் நீ கேட்டுட்டு இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது, உனக்கு வேணா நான் ஒரு 2 லட்சம் தரேன் அப்படின்னு நம்ம தரேன்னா, அந்த 2 லட்சத்தை அவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்பமாக பெற்றுக்கொண்டு அதை நினைக்கும் பொழுதும் இன்பமாக நினைக்க வேண்டும். அவ்வளோ பெரிய பணக்காரம்பா, 5 லட்சம் கேட்டோம், ஆனால் பார்த்தியா நம்மளை நம்பாம 2 லட்சம் மட்டும் தரான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கின்ற பொழுதுதான் அந்த உதவி செய்யப்பட்டவருக்கு இழுக்காகிறது. அதாவது உதவி என்பது எப்பயுமே பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்வதுதான் உதவி. ஆனால் சில சமயங்களில் சிலருக்கு உதவுகின்ற பொழுது இவர் இந்த உதவியை நாளைக்கு நினைத்து பார்ப்பாரா, நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்றதுக்கு தான் ஒருத்தருக்கு உதவி செய்கிறார். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நாம அந்த உதவியை அவரிடம் இருந்து பெற்றுக்கொண்டு பின்பு அவரை அதாவது ஒரு அவமதிப்பாக பேசக்கூடாது. அந்த உதவியை உண்மையாகவே அவருக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோதான் செஞ்சிருப்பாரு அப்படின்னு நம்ம எப்பொழுது நம்முடைய மனதில் இன்பமாக நினைக்கின்றோமோ அப்பொழுது அந்த உதவியினுடைய மதிப்பு கூடும். அதுதான் வள்ளுவர் இங்க சொல்றார். அதனால தான் நண்பர்களே, நாம் ஏதாவது யாருக்காவது உதவி செய்யறோம்னா கூட சில பேர் சொல்ல முறையே அவன் உதவி செய்யலாம், நாளைக்கு அவன் நம்மளை நினைச்சு பார்ப்பான்டா, நாளைக்கு கண்டிப்பாக அவன் நம்மளை நினைச்சு பார்ப்பான், அந்த மாதிரி நன்றி உள்ளவன்டாவன், அவங்க நம்ம உதவி செய்யலாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, நினைத்து பார்ப்பவராக இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு நம்ம இந்த உதவியை பெறறோம்னா, நம்மளுடைய வளர்ச்சிக்கு அவர் காரணமாக இருந்தார், அவர் நம்ம மறக்கக்கூடாது, அப்படி என்கின்ற ஒரு நல்ல குணம் என்றும் நமக்கு இருத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உதவியினுடைய மதிப்பு என்பது கூடும். அந்த உதவிக்கு ஒரு மரியாதை இருக்கும். யாருக்கு? நமக்கு உதவி செய்தவருக்கு என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.